இந்த ஷாப்பில் நிச்சயமாக கிடைக்கும். ரொம்பவும் மஞ்சளும் வாங்கிட்டு வந்தேன். நான் பொங்கலுக்கு சாமி கும்பிடுறது சமோசாலேருந்து எல்லாம் அது எங்கேயும் கிடச்சிது, வாங்கினேன். நான் கருவேப்பிலை வச்சுருந்தாங்க. நம்ம தான் டைம்ன்றதுனால நிறைய தியா வந்து நல்லா அழகாக. நம்ம சேனலில் ஒரு வீடியோலையும் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குங்க. தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் அது மோட்டிவேஷனாக இருக்கும். ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி ½ அன் ஹவர் இந்தியாவுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி இந்த டாப்பிக்கு. நம்ம ஊரில் நம்ம எந்த பொருள் வாங்கணுன்னாலும் நம்ம தெரு முனையிலே இருக்கக்கூடிய அண்ணாச்சி கடையோ இல்லை ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கோ போனோம்னா நமக்கு தேவையான எல்லா கிராசரிஸும் ஒரே இடத்துல இருக்கும். நம்ம லிஸ்ட்டு கொடுத்தோ இல்லை ஃபோனில் சொல்லியோ வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் இங்கே ஆஸ்திரேலியாவில் 4 சூப்பர் மார்க்கெட் ரொம்ப லீடிங்கில் இருப்பாங்க. கோல்ஸு, உல்வர்ஸு, ஆல்டி, ஐஜிஏன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அங்கே போய் நமக்கு தேவையான அந்த நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்கள் அங்கே கிடைக்குமா அப்படின்னா அது ஒரு டவுட்டு தான். பட் இங்கே இந்த ஷாப்பில் நிச்சயமாக கிடைக்கும். அதுதான் எம்கேஎஸ் ஸ்பைசஸ் அண்ட் திங்ஸு. நான் முன்னாடி ஒரு முறை, அதாவது லைக் இன் ஜனவரி மந்தில் 2024 ஜனவரி மந்தில் நான் சென்ட் ஆல்பன்ஸ் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய இந்த எம்கேஎஸ் ஸ்பைசஸில் கரும்பும் மஞ்சளும் வாங்கிட்டு வந்தேன் நான் பொங்கலுக்கு சாமி கும்பிடுறதுக்கு. ஆனால் இப்போ அந்த கடை இல்லை, மூடிட்டாங்க இப்போ ரீசெண்டாக. ஸோ அதனால் கட்டாயம் இன்னொரு வாட்டி எம்கேஎஸ் போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதனால் பிரெஸ்டன் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய இந்த எம்கேஎஸ் ஷாப்புக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே மெயினாக இந்தியன் அண்ட் ஸ்ரீலங்கனுடைய எல்லா க்ராசரி ஐட்டம்ஸும் நமக்கு அங்கே கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாத பூஜா ஐட்டம்ஸ், ஃப்ரோசன் ஃபுட், க்ராசரிஸு, அது மட்டும் இல்லாத இப்போ நான் அந்த கடையில் பார்த்தது சாப்பாடும் அங்கே கிடைக்கிது. ஸோ பிரியாணிலேருந்து சமோசாலேருந்து எல்லா ஐட்டம்ஸும், பரோட்டா, மசால் வடை எல்லாமே இருந்தது. ஒன்று ஒன்றா நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இவங்களுடைய பேம்ப்ளெட்டில் இல்லை இவங்களுடைய ஷாப்பில் என்ன எழுதி வச்சுருக்காங்கன்னா இந்த கண்ட்ரீஸோடைய க்ராசரிஸ்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அது என்னென்னா இந்தியன், ஸ்ரீலங்கன், பாகிஸ்தானி, ஃபிஜியன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதோடைய க்ராசரி ப்ராடக்ட்ஸு லைக் ரைஸு, பிக்கிள்ஸு, ஸ்பைசஸ்ஸு, நட்ஸு, பீன்ஸு அண்டு ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ்னு கூட போட்டிருக்காங்க. இங்கே பிரெஸ்டனில் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் பார்க்க முடியல, மற்றது எல்லாமே இருந்தது. சாப்பாடு ஐட்டம்ஸ் இருந்தது. ப்ரெட் ரோலு, சமோசா, சாட் ஐட்டம்ஸு, பரோட்டா, கொத்து பரோட்டா, பிரியாணி, ஃப்ரைட் ரைஸு, புலாவ் எல்லாமே இருந்தது. ஸோ எல்லாமே சூடாக இருந்தது. கொண்டு வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் டேக்அவே கண்டெய்னரில் வாங்கிக்கிட்டும் போனாங்க. அங்கேயும் ஒரு சின்ன டைனிங்கும் வச்சுருந்தாங்க. அங்கேயே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஃபெசிலிட்டியும் இருந்தது. இப்போதைக்கு இவங்களோட பிரான்ச்சஸ்லாம் டாண்டினாங், ஆஷ்வுட், பிரெஸ்டன், எப்பிங் அந்த இடத்துல மட்டும் இருக்குது. சென்ட் ஆல்பன்ஸில் இருந்தது, ஆனால் கன்ஃபார்மாக அதை மூடிட்டாங்க. ஏன்னா நாங்கள் அடிக்கடி சென்ட் ஆல்பன்ஸில் போயிட்டு முக்கியமாக நான் இந்த வத்தல் போடுவாங்க இல்லைங்களா, நம்ம அரிசி மாவில் வத்தல் போடுவாங்க இல்லைங்களா, அது ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே. அது ராஜபாளையத்துலேருந்து வரும், அது அங்கே கிடைக்கும். அதாவது கிச்சியான்னு சொல்லிட்டு சீரக வத்தல், பூண்டு வத்தல், தக்காளி வத்தல், அந்த மாதிரி வத்தலுங்க வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. அதை வாங்கிட்டு நல்லா பொரிச்சு வச்சுட்டு நான் ஒரு 1 வீக்குக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பொரிச்சு வச்சுருவேன் ஒரு டப்பாவில். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அது எங்கேயும் கிடச்சிது, வாங்கினேன் நான். இவங்களுடைய வெப்சைட்டில் நியூ ஆன்லைன் ஸ்டோர் லான்ச்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. கடை உள்ளே வர்றதுக்கு வீல் சேர் அசிஸ்டன்ஸும் இருக்குங்க. வீல் சேர் அக்சசிபிள் கார் பார்க்கும் இருக்குது, வீல் சேர் அக்சசிபிள் என்ட்ரன்ஸும் இருக்குது. ஸோ இது எனக்கு ரொம்ப நல்ல விஷயமா பட்டுச்சு. நான் இன்றைக்கி இவங்களுடைய பிரான்ச்சுக்கு போனது பிரெஸ்டன் பிரான்ச்சில் இருக்கக்கூடிய எம்கேஎஸ் ஸ்பைசஸ் அண்ட் திங்ஸோடைய அந்த ஷாப்பு தான். இந்த கடையோடைய அட்ரஸும் ஃபோன் நம்பரும் நான் வீடியோவில் கீழே கொடுத்துட்றேன். வீடியோவில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் என்னென்ன பொருள்லாம் அவைலபிள் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நானும் சொல்கிறேன். ஆத்தென்டிக் இந்தியன் ஸ்பைசஸ், மசாலாஸ் அண்ட் சீசனிங்ஸு. கிராசரிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பல்சஸ்ஸு, ரைஸு, ஃப்ளவர்ஸு அண்டு ரெடி டு குக் ஐட்டம்ஸு. அது இந்த ஃப்ரோசன் ஸ்டஃப்லாம் கூட இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடையில் முன்னாடியே டிஸ்பிளேலேயே வச்சுருக்காங்க. ட்ரெடிஷ்னல் இந்தியன் ஸ்நாக்ஸ் அண்ட் டெசர்ட்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் டாண்டினாங் பிரான்ச்சில் வெஜிடபிள்ஸ் அவைலபிள்
அவைலபிள்னு பார்த்தேன். நானே ஒரு வீடியோ கூட பார்த்துருக்கேன். ஆனால் வந்து இங்கே அந்த பிரஸ்டன் பிரான்ச்சில் அது இல்லை. ஸோ வெஜிடபிள், ஃப்ரூட்ஸு, ஹெர்ப்ஸு, காமன்லி யூஸ்டு இந்தியன் குக்கிங் திங்ஸ் வந்து டாண்டினாங்கில் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரோசன் ஃபுட்ஸ், அது வந்து இங்கே ரொம்ப பிரபலம் வந்து இல்லைங்களா. வெஜிடபிள்ஸு, பராத்தாஸு, கரீஸு, அந்த மாதிரி சமோசாஸு அதெல்லாம் வந்து நல்லா வந்து ஃப்ரோசன் செக்ஷனில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நான் செயின்ட் ஆல்பன்ஸில் பார்க்கும்போது குக்கரு, கிரைண்டரு, மிக்சி, தோசை தவா இதெல்லாம் இருந்தது. இங்கே வந்து நான் வந்து நிறைய யூட்டன்சில்ஸ் பார்க்கல, சில கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. ஆனால் ஸோ குக்வேர் அண்ட் டூல்ஸ் ஃபார் இண்டியன் குக்கிங்ஸ் வந்து 1-2 நானும் பார்த்தேன். ஸோ எத்தனையோ இந்தியன் க்ராசரி ஷாப் இருக்குது. எதுக்கு எம்கேஎஸ் போகணுமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, உங்களுக்கு வந்து சில பர்டிகுலர் ஐட்டம், நமக்கு இப்போ வந்து எல்ஜி பெருங்காயம், அதே மாதிரி வந்து ஆச்சியில் வந்து சாம்பார் மசாலா, வந்து தாஜ் டீ, அந்த மாதிரி சிலருக்கு வந்து ரொம்ப சூஸ் பண்ணி சில பொருட்கள் வாங்குவாங்க. அந்த மாதிரி அதுக்காக வந்து இவங்கக்கிட்ட வந்து ஒயிட் செலெக்ஷன் ஆஃப் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் அண்டர் ஒன் ரூஃப்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரெஷ் அண்ட் ஹை குவாலிட்டி கூட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்லி கஸ்டமர் சர்வீஸு, அப்புறம் கன்வீனியன்ட் லொக்கேஷன்ஸு அக்ராஸ் ஆஸ்திரேலியா. அதுவும் வந்து இப்போ மெல்பர்னில் நான் சொன்ன மாதிரி 4 இடத்துல இருக்குது. 100 கிராமில் ஆரம்பித்து 2 கிலோ வரைக்கும் நீங்கள் எந்த பொருள் வாங்கணுன்னாலும் இங்கே வாங்க முடியும். ஸோ பர்டிகுலராக நம்ம வந்து எல்ஜி பெருங்காயம் தான் வேணும் அப்படின்றதுல ஆரம்பித்து தாஜ் டீ தான் போட்டு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி பர்டிகுலராக ஏதாவது நீங்கள் சூஸ் பண்ணி வாங்குவீங்கன்னா அதுக்கு எல்லாம் ஏற்ற இடம் இந்த எம்கேஎஸ் ஸ்பைசஸ்ங்க. எனக்கு வந்து போக வர அரௌண்டு வந்து 2 ஹவர்ஸ், அதாவது நான் அங்கே கடையில் ஸ்பெண்ட் பண்ண டைம் இல்லாமல் எனக்கு 2 ஹவர்ஸ் ஆச்சு காரில் ட்ரைவ் பண்ணி போயிட்டு வர்றதுக்கு. இவங்கள்ட்ட அந்த சாப்பிட்ற ஐட்டம் சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து இந்தியன் குவிசினும் இருக்குது, மலேசியா குவிசினும் இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து ஊபர் ஈட்ஸ் அந்த மாதிரி எதுலையாவது நம்ம நேராக போய் அங்கே வந்து டைனிங்கில் சாப்பிட முடியல, இல்லை டேக்அவே முடியலனாலும் ஊபர் ஈட்ஸ் மாதிரி நிறைய ஆப் மூலமாக நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட முடியும். நீங்கள் சின்னதாக ஏதாவது பூஜை அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க உங்கள் வீட்டில், தாம்பூலம் தட்டில் வச்சு கொடுக்கறதுக்கு ஒரு சின்னதாக வந்து கிஃப்ட்ஸு, அப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுக்கணும் அப்படின்னா அங்கே வந்து பேக்காகவே இருந்தது. பார்த்தேன் நான். அதாவது வந்து ஊதுவத்தி ஸ்டாண்டு வந்து ஒரு 12 வச்சு ஒரு பேக்கில் வந்து பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி சந்தனம் வந்து ஒரு குட்டி குட்டி டப்பாவாக ஒரு பேக் ஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி குங்குமம் வந்து சின்ன டப்பாவாக வந்து ஃபுல்லாக பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து ஏதாவது வந்து கிரகப்பிரவேசம் இல்லை ஏதாவது ஒரு வீட்டில் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, அதில் வந்து தாம்பூல் தட்டில் வச்சு கொடுக்கறதுக்கு அப்படின்னா இங்கே இது கட்டாயம் இருக்கும். நான் செலக்டிவாக ஒரு சில பொருள் வந்து தேடி போய் அங்கே போய் வாங்குவேங்க. அதில் ஒன்று தான் வந்து இந்த சினமன் ஸ்டிக், நம்ம பட்டை இருக்குது இல்லைங்களா, அது வந்து இந்த சுருள் பட்டை வந்து நமக்கு அங்கே கிடைக்கும். ரொம்ப பியூர் ஃபார்ம்லாம் அங்கே இருக்கும். ஆக்சுவலாக வந்து காசியாவுக்கும் சினமன் ஸ்டிக்குக்கும் வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த நம்ம வந்து அந்த பியூர் சினமன் ஸ்டிக் அப்படியே சுருளாக மெலீஸாக இருக்கும் இல்லைங்களா, அந்த சினமன் ஸ்டிக் வந்து அங்கே கிடச்சிது. அதனால் நான் அதை நிறையாவே வாங்கிக்கிட்டேன். ஸோ கூகுள்லேயே இருக்குங்க இவங்களோட எம்கேஎஸ் ஸ்பைசஸ் அண்ட் திங்ஸோடைய எல்லா பிரான்ச்சோடைய அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்குது. ஸோ நியர் மீன் போட்டு நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி அது உங்களுக்கு பக்கத்தில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் ஒரு முறை நீங்கள் விசிட் பண்ணலாம். எந்த அளவுக்கு இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சாப்பாடு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா, ஆஸ்திரேலியன் குட் ஃபுட் கைடுன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டில் வந்து 7 பெஸ்ட் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று வந்து எம்கேஎஸ் ஸ்பைசஸ் அண்ட் திங்ஸில் இருக்கக்கூடிய சாப்பாடு. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும். அதோடைய நாங்கள் உள்ளே போகும்போதே அந்த அரோமான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நல்லா ஸ்மெல்லு பயங்கரமாக இருந்தது. ரொம்ப செம்மையாக இருந்தது. நல்ல சாப்பாட்டுக்கு எவ்வளோ லைன் நிற்கிறாங்க பாருங்களேன். ஸோ எல்லோரும் லைனில் நிற்கும்போது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நான் வீடியோ எடுத்துக்கிறதுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லிட்டு. கடை உள்ளே பார்த்திங்கன்னா வந்து நல்ல செலக்டிவாக வந்து ரொம்ப வைப் உள்ள ஒரு சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால் செம்மையாக வந்து உள்ளே இருக்கவங்களுக்கு ரொம்ப ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. இது வந்து பக்கத்தில் பில்லு போடுற இடத்துல ஃப்ரிட்ஜில் வந்து கருவேப்பிலை வச்சுருந்தாங்க. நம்ம தான் கருவேப்பிலை பிரியராச்சே, பார்த்தா $2 ஒரு பவுச் இருந்தது. ஸோ அதை வாங்கியாச்சு. அப்புறம் வேறு என்னடா வச்சுருக்காங்கன்னு பார்த்தா வெத்தலை இருந்தது, மா இலை இருந்தது, அப்புறம் வந்து வேப்பிலை இருந்தது. இது மா இலை, அது பக்கத்தில் வேப்பிலை, எல்லாமே ஆனால் வந்து கம்பேரிங் டு அதர் ஷாப்ஸ் இங்கே இது தாராளமாக வாங்கக்கூடிய விலையில் இருந்தது. ஸோ நான் போயிருந்த சமயம் வந்து தீபாவளி டைம்ன்றதுனால நிறைய தியா வந்து நல்லா அழகழகாக டெக்கரேட் பண்ணி அழகாக வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய விளக்குகள்லாம் நிறைய இருந்தது. அது மட்டும் இல்லாத தீபாவளிக்குன்னு கொடுக்கக்கூடிய அந்த கிஃப்ட்ஸ் ஐட்டமும் வந்து அது மாதிரி செப்பரேட்டாக வந்து டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க.
ஸ்வீட்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா ஆத்தென்டிக்கான இந்தியன் ஸ்வீட்ஸ் எல்லாமே டிஸ்பிளேயில் இருந்தது, முன்னாடியே இருந்தது. ஸோ இதுதாங்க இவங்களுடைய சாப்பாடு ஐட்டம்லாம் வச்சுருக்கக்கூடிய டிஸ்பிளே. இது வந்து மசால் வடை, மெதுவடை பின்னாடி வச்சுருக்காங்க. அதை வந்து சாம்பார் வடையாகவும் நம்ம வாங்கிக்க முடியும். அப்புறம் வந்து பிரியாணி வந்து 2-3 வெரைட்டி பிரியாணி இருந்தது. இது சமோசா, இது வந்து ப்ரெட் ரோலு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொத்து பரோட்டா இருந்தது. நிறைய வந்து ஃபில் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் வந்து சிக்கன் மட்டன்னு சொல்லிவிட்டு அதுவும் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த ஐட்டம்ஸும் இருந்தது. நிறையா வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி டைனிங்கும் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து நிறையா வந்து ஆப்லேருந்து ஆர்டர் பண்ணவங்களாம் வந்து வாங்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. நாங்கள் அந்த கடைக்கு போனப்போ என்ன வாங்கணுன்ற லிஸ்ட்டு நான் இங்கே உங்களுக்கு வீடியோவில் கொடுத்துருக்கேங்க. ஸோ அதுலேயே அட்ரஸ் இருக்குது. தனியாகவும் எதுக்கும் நான் ஒரு சின்னதாக அட்டாச்மெண்ட்டும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கட்டாயம் ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம வராஸ் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் ஒரு வீடியோலையும் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குங்க. தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் அது மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பாய்.